லவ் மேரேஜ் பிடிக்காது. அப்படி இருக்கிறப்போ லவ் பண்ணாதவங்களே நீங்க லவ் பண்ணாங்கன்னு எப்படி சொல்லலாம்? வசு, விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்க. அவங்க 2 பேரும் ஏற்கனவே லவ் பண்ணிருக்காங்க. வேணும்னா அவங்க கிட்டே கேட்டு பாரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்றதுக்காக அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு நீ எப்படி சொல்லுவ? மாம், திரும்ப திரும்ப ஒரு பொய்யை உண்மையாக்க பார்க்காதீங்க. வசு, டோன்ட் யூ பிலீவ் மீ? மாம், நீங்க சொல்றது நம்புற மாதிரி இல்ல. அவங்க 2 பேரும் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸா பழகிருக்காங்க, கோயில்ல பாத்திருக்காங்க, பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாண ஏற்பாடே நடந்துச்சு. இதான் எல்லாருக்குமே தெரியுமே மாம். அப்படின்னா நான் போய் சொல்றேன்னு சொல்றியா? தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி நான் எப்பவுமே பேச மாட்டேன். அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் சொன்னேன். சரி மாம், அவங்க லவ் பண்ணாங்கங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? அவங்களே ப்ரூஃப் தானே, அவங்களே கேளு. அவங்க இல்லைன்னு சொல்லட்டும். அவங்க மட்டும் இல்லைன்னு சொன்னா எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுக்க சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். என்ன பாட்டிமா, ஒரு சின்ன கேள்வி கேட்டாலும் உடனே பதில் சொல்வீங்களே, இப்ப சொல்லுங்க. என்ன டீச்சர் அம்மா, பொய் சொல்லக்கூடாதுன்னு பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறவங்க நீங்க. இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுங்க. உங்க பொண்ணும் தமிழும் முன்னாடியே லவ் பண்ணாங்களா இல்லையா? கல்யாண மாப்ள, நீங்க சொல்லுங்க மாப்ள. சரஸ்வதி, நீயாவது சொல்லுமா. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க, இல்லைன்னா நான் போய் சொன்ன மாதிரி ஆயிடும். இதோ பாருங்க கல்யாண மாப்ள, எல்லாரும் என்னையே பாக்குறாங்க. எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சீக்கிரம் சொல்லுங்க. அட்லீஸ்ட் லவ்வே பண்ணலன்னு பொய்யாவது சொல்லுங்க, எனக்கே பனிஷ்மெண்ட் கிடைக்கட்டும். நீ போய் உட்கார். போ. என்ன பார்த்துட்டே இருக்கீங்க, பதில் சொல்லுங்க. ஆமாங்க, அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க. பாத்தீங்க கல்யாண மாப்ள, உங்க அப்பாவே சொல்லிட்டாரு. என்ன பாவம், இத்தனை நாளா சம்மந்தி அம்மாவுக்கு விஷயமே தெரியாம இருந்தது. இந்த நேரத்துல அவங்க என்ன சொல்ல போறாங்களோ. நல்ல நாள் அதுவுமா, அவங்களால இவ்ளோ பெரிய ஷாக்க தாங்க முடியுமான்னு தெரியலையே.
அவங்க லவ் பண்றாங்கன்னு ஏற்கனவே எனக்கு தெரியும். ஆமா, நான் தான் இதை சொன்னேன். இவங்களோட சேர்ந்து இந்த உண்மையை கோதைக்கிட்ட மறைக்கணும்னு நானும் நினைச்சேன். ஆனா என் மனசு இடம் கொடுக்கல. ஒரு பொறுப்புள்ள புருஷனா இருக்கணும்னு நினைச்சுதான் இந்த உண்மையை கோதைக்கிட்ட சொல்லிட்டேன். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. கரண்ட் வேற போயிடுச்சு. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஜெனரேட்டர் வேற இன்னும் ரெடி ஆகல. சொல்லுங்க. ஒன்றும் இல்லைம்மா, நான் இப்போ சொல்ல போகிறத கேட்டு நீ கோவமோ ஆத்திரமோ படக்கூடாது. எனக்காக கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். வசுவும் கார்த்தியும் லவ் பண்ணுறாங்கிற விஷயம் தெரிஞ்சு நீ கோவப்பட்டில்ல? இப்ப என்னங்க, அதை மட்டும் சொல்லுங்க. தமிழும் சரஸ்வதியும் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் இல்லைம்மா, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணுறாங்கம்மா. எங்கே இந்த விஷயம் தெரிஞ்சு நீ வருத்தப்படுவியோன்னு தமிழே ரொம்ப பயந்துட்டாமா. எந்த விதத்துலேயும் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை அவன் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு சொன்னான். எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஆனால் இந்த ஒரு காரணத்துக்காக இந்த கல்யாணம் நிற்காதுன்னு அவங்ககிட்ட வாக்கு கொடுத்துட்டோமா. இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லணும்னு நான் உறுதியாக இருந்தேன். உங்ககிட்ட என்னால் பொய் சொல்ல முடியுமாம்மா? உங்ககிட்ட உண்மையை மறைச்சி தினம் தினம் உன்னை பார்க்க என்னால் முடியலம்மா. அதனால தான் இந்த உண்மையை சொல்லிட்டேன். தமிழ்கிட்ட இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம், நானே பக்குவமாக சொல்லிக்கிறேன்னு சொன்னதும் நான் தான். அதனால நீ தமிழ் மேலே வருத்தப்பட்டுறாதம்மா. கோதை, நீ இப்படி அமைதியா இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட அவங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். எனக்கு பிடிச்ச பொண்ணு தானே அவனுக்கும் பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன? கோதை, நீ கோவப்படலையே? நான் ஒன்னு நினைச்சுதான் பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேளை நீ ஒத்துக்கிட்ட. எனக்கு கையும் உள்ள காலும் உள்ளமா. இந்த விஷயத்தை நான் இப்போ போய் தமிழ்கிட்ட சொல்லிட்டு வரேன். தயவு செஞ்சு அது மட்டும் வேணாம். ஏம்மா? அவங்கிட்ட எனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டாம். கல்யாணத்துக்கு அப்புறம் நானே அவங்கிட்ட பேசிக்கிறேன். அது வரைக்கும் யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல வேண்டாம். எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரியும். நீங்க எல்லாரும் நினைக்கலாம், எனக்கு தான் லவ் மேரேஜ் பிடிக்காதே, இப்ப மட்டும் நான் இதை எப்படி ஒத்துக்கிறேன்னு கேட்கலாம். எனக்கு பிடிச்ச அதே பொண்ணு என் பையன் மருமகளா கூட்டிட்டு வரேன்னு சொன்னான். என்ன பொறுத்த வரைக்கும் இது காதல் கல்யாணம்னு நான் நினைக்கல. நான் பார்த்து சரின்னு சொன்ன பொண்ணு என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணதான் தமிழ் காதலிச்சிருக்கான். அவ்வளவுதான்.
எப்பவுமே காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறத தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். தமிழோட கல்யாண விஷயத்துல என் கூட பிறந்த அண்ணன் குடும்பமே என்ன அவ்வளவு கேவலப்படுத்தினாங்க. நானும் வீம்புக்காக அடிச்ச பொண்ணுதான் வேணும்னு தேடி அலைஞ்சேன். அப்போ சாமியா என் கண்ணில் காட்டின பொண்ணுதான் இந்த சரஸ்வதி. அதனால இது காதல் கல்யாணமா நானா ஏற்பாடு பண்ண கல்யாணமாங்கிறத விட நான் போட்ட சபதத்துல ஜெயிச்சிருக்கேன். சரஸ்வதி MBA படிச்ச பொண்ணு. இந்த சபையில ஒரு படிச்ச பொண்ணா நின்னு என் மானத்தை காப்பாத்திருக்கா என் மருமகன். அதனால மத்த எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப நடக்க வேண்டியதை மட்டும் பாப்போம். எங்களை மன்னிச்சிருங்கம்மா. எனக்கு இந்த விஷயத்துல வருத்தம் இருக்கத்தான் செய்யுது. மத்த யார் இந்த தப்ப பண்ணிருந்தாலும் எனக்கு இது பெருசா தெரிஞ்சிருக்காது. ஏன்னா உங்க 2 பேரையும் நான் அவ்வளவு நம்பினேன். இப்ப கூட நீங்களா இந்த தப்ப செஞ்சீங்கன்னு நினைச்சா என் மனசு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அத்தைங்களை மன்னிச்சிருங்க அத்தை. நாங்க உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சோம். ஆனா சூழ்நிலை முடியாம போயிடுச்சு. மன்னிச்சிருங்க அத்தை. எந்திரிமா, எந்திரி. இங்க பாரு, அழக்கூடாது சரியா? அதான் அம்மா சரின்னு சொல்லிட்டாங்கல்ல, சம்பந்தம் நடத்துறத பத்தி பேசுங்க. போங்க. ஏம்மா, அதான் உனக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன, அடுத்து நடக்க வேண்டியதை பாப்போம். அழக்கூடாது என்ன தமிழ், அழாதடா.
எப்பா தமிழ், அதான் அம்மா ஓகே சொல்லிட்டாங்கல்ல, போய் உட்காருப்பா. சரஸ்வதி நீயும் போய் உட்காருமா, உட்காரு. வாப்பா தமிழ், உட்காரு. உட்காருமா. எல்லாரும் உட்காருங்க, உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க, உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. ப்ளீஸ் எல்லாரும் உட்காருங்க. எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க, ஒரு சின்ன தடங்கள் நடந்து போச்சு. இப்ப ஆரம்பிச்சிடலாம். ஏம்மா சம்மந்தி எப்போ வருவாரு? ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப பாத்துட்டு வந்துடுறோம். உட்காருமா. அத்தை, கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி இந்த நேரத்துல உங்க பையன் இங்க இல்ல. அவர் மட்டும் இங்க இருந்திருந்தாருன்னா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு அத்தை. வாசுகி, சொக்கு வந்ததும் நடந்தது எதுவும் சொல்ல வேண்டாம். எப்படி இருந்தாலும் அவருக்கு தெரியதானே போகுது. அது தெரியறப்ப பாத்துக்கலாம். முதல்ல நிச்சயதார்த்தம் முடியட்டும், தாலி கட்டட்டும், அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா உண்மையும் நானே சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல அத்தை, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு அத்தை. இத பாரு, சரியோ தப்போ இதை ஆரம்பிச்சு வச்சது நானே இதை முடிச்சு வைக்கிறேன். பண்ணது எல்லாமே நான் தானே எல்லார்கிட்டயும் நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வயசானவ என்னை யாரும் மன்னிக்க மாட்டாங்களா என்ன? இல்ல அத்தை, அது வந்து அத்தை அவர் வராரு அத்தை. இத பாரு, நான் சொன்னதை மனசுல வச்சுக்க, அவங்ககிட்ட எதையும் காமிச்சுக்காத. என்னங்க என்னாச்சு? இப்போ உடம்பு எப்படிங்க இருக்கு? பரவாயில்ல. டாக்டர் என்னப்பா சொன்னாரு? ஒண்ணும் இல்லம்மா, பிபி கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு சொன்னாரு. சரி வா, உனக்கா எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. வா வா வாங்க. வாங்க. வாப்பா. அண்ணே, என்னாச்சுண்ணே? எங்க போயிருந்தீங்க? அது ஒரு சின்ன வேலையை வெளியே போயிருந்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல சம்மந்தி, எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க உட்காருங்க. வாப்பா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பத்திரிக்கையை வாசிச்சிருங்க. சரிங்க. எல்லாரும் வாங்க, பக்கமா வாங்க. வாங்க. மாணிக்கா படி. திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. பாத்தீங்க. என்னம்மா இப்படி மிஸ் ஆயிடுச்சு? இந்த ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை மாம். கரெக்டான நேரத்துல ஓபன் பண்ணி ஒண்ணும் இல்லாம ஆயிடுச்சே மாம். மாம், நாம தோத்துட்டு இருக்கோம், நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. உங்க அம்மாவை என்ன அவ்வளவு சாதாரணமா நினைச்சியா? இது இல்லனா என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதா? நம்ம கையில ஒரு பெரிய வெப்பன் இருக்கு. அத நான் கடைசியா தான் யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைச்சு வச்சிருந்தேன். அப்புறம் எதுக்குமா வெயிட் பண்ணணும்? இதுவும் நல்லதுக்கு தான். ஒண்ணு இல்லன்னு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறப்ப பூம்னு அது வெடிக்கும் பாரு. அப்போதான் என் பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு சரியான பதில் கிடைக்கும். ஹாய் மாம். வாங்க. மாம், நிஜமாவே நீங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க.
நீங்க ஒரு விஷயம் பண்ணா கண்டிப்பா அதால நல்லதுதான் நடக்குது. ஆக்சுவலி நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்ற வசு? அதான் மாம், தமிழ் மாமாவும் சரஸ்வதியும் ஏற்கனவே லவ் பண்ணாங்கங்கறத நீங்க எல்லாரும் முன்னாடி ஓபன் பண்ணீங்கல்ல. முதல்ல நான் கூட நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு தான் நினைச்சேன். பட் அதனால தானே இப்போ எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சது. இது சீக்கிரட்டா இருக்கிறப்போ மாமாவுக்கும் கஷ்டம், ஆண்டிக்கும் மன வருத்தம் தானே. இப்போ விஷயம் ஓபன் ஆயிடுச்சு, எல்லாரும் ஹாப்பி ஆயிட்டாங்க. வாசு, அண்ணி உன்னை கூப்பிட்டாங்க. இதோ போறேன். I'll see you later, mom. சரி. மேடம், உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? இல்ல, சொல்லுங்க மாப்ள. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இதையே பண்ணிட்டு இருக்க போறீங்க?